வணக்கம் நண்பர்களே! உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, கடவுள் இல்லை என்பார். அவன் ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன். மேடை நின்று பிரசங்கிக்கிறான். அவன் பிரசங்கம் செய்தால் பிணம் கூட துடிக்கும் என்று. அவன் கட்சிக்காரர்கள் அவனை பெருமையோடு புகழ்வார்கள். கடவுள் இல்லை, மதம் இல்லை, வேதமோ, புராணமோ எதுவுமே இல்லை. மதத் தலைவர்கள் தங்கள் வயிற்றுப் பிழைப்புக்காக உண்டாக்கிக் கொண்ட கட்டுக்கதைகள் என்று வாய்ஜால திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பேச்சு திறமையைக் கண்டு ஜனங்கள் திரள் திரளாக கூடிவிட்டார்கள். கடைசியாக கடவுளும் இல்லை, கத்தரிக்காயும் இல்லை, எல்லாம் பித்தலாட்டம் என சொல்லி முடித்துவிட்டு, யாராவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்றும் அழைத்தான். அந்நகரில் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த பெரிய குடிகாரன் ஒருவன் மேடை மீது ஏறினான். தன் கோட்டு பாக்கெட்டிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலை மெதுவாக உரித்தான். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாத்திகன். பழத்தை உரித்தவன் சுளை சுளையாக தின்று கொண்டே, பொறு பொறு, தின்று முடித்துவிட்டு கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்லியவாறு ரசித்து ஆரஞ்சு பழத்தை தின்று கொண்டிருந்தான். தின்று முடித்த பின்பு நாத்திகனை நோக்கி, பழம் இனிப்பா இருக்கிறதா என கேட்டான். பைத்தியக்காரனே, நான் தின்று பார்க்காமல் பழம் இனிப்பா இல்லை புளிப்பா என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்றான் நாத்திகன் ஆங்காரத்துடன். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரின் ஆற்றல் என்ன என்பதை நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பார்த்தால்தானே உனக்கு தெரியும். இப்ப நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தின் சுவையை பற்றியே உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத போது, பல ஆயிரம் வருடங்களாக நம் மூதாதையர் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வரும் கடவுளை இல்லை என்று எவ்வாறு சொல்லுவாய்? அனுபவித்து ருசித்து பார்க்காமல் ஏன் உளறுகிறாய் என்றான் அந்த மெகா குடிக்காரன். கூடியிருந்த ஜனங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஒரு பெரிய கூட்டமே நாம் சொன்னதை வாயை பொத்தி கேட்டுக் கொண்டிருக்க, இந்த குடிகாரப் பயல் நம்மையே மடக்கி விட்டானே என நாத்திகன் மூக்கறுபட்டு தலை குனிந்து போனவன்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.